வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுக தென் மாவட்டங்களில் ஜெயிக்கணும்னா ஓரளவுக்கு ஓபிஎஸ் ஆதரவு இருந்தால் தான் ஜெயிக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. ரீசெண்டாக திண்டுக்கல் சீனிவாசன் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு கட்சிக்குள்ளேயே. ஓபிஎஸ் உடன் சந்திப்பு நடத்தினாரான்னு சொல்லிட்டு இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் எடப்பாடி பழனிசாமி அணியில் பொருளாளர்ன்ற ஒரு பதவியில் இருக்காரு. ஆனாலும் இருந்தாலுமே எம்எல்ஏ எலெக்ஷன் ஜெயிக்கணும்னா ஓபிஎஸ் சசிகலா ஆதரவு, டிடி தினக்கு ஆதரவு இருந்தால் தான் ஓரளவுக்கு ஜெயிக்க முடியும். தென் மாவட்டங்களாலே பார்த்தீங்கன்னா அதிமுகன்றது இருந்துச்சு. பட் இப்போ துளி கூட அப்படி இல்லைன்றாங்க. வந்த எம்பி எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா மொத்தமாக முடிஞ்சிச்சு. நான் 7 இடங்களில் பார்த்தீங்கன்னா 5 இடங்கள் தென் மாவட்டங்களில் அந்த டெபாசிட் காலி. ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா பலாப்பழ சின்னம், சுயேட்சை சின்னத்தில் 2 பார்த்தீங்கன்னா அதிமுக டெபாசிட் காலி. இதுவே ஓபிஎஸ்க்கான வெற்றியாக எல்லாருமே பார்க்குறாங்க. அதிமுக இரட்டை இலை சின்னம் இருந்தாலுமே ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடமும் அதிமுக 3ஆவது இடம் வர்றது பார்த்தா ஓபிஎஸ்க்கு அங்கே தென் மாவட்டங்களில் செல்வாக்கு இருக்குன்றதை உணர்த்துதுன்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போலி அடையாள அட்டை பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வட்டச்செயலாளர் பரபரப்பாக ஒருத்தர் உதயகுமார்னு பரபரப்பாக பேசியிருந்தார். அவர் கட்சியிலேருந்து நிற்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஸோ உறுப்பினர்களே இல்லாத ஒரு சூழ்நிலை போலி உறுப்பினர்களை பார்த்தீங்கன்னா சேர்க்குறாங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சோன்னு உதயகுமார்ன்றவர், அவர் வட்டச்செயலாளர் இருக்கார் மதுரையில், அவர் நீக்கம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு அதிமுக மிகப்பெரிய லெவலில் தென் மாவட்டங்களில் வீக்காக இருக்குதுன்னு தெரியுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்.